ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு பேப்பரோட ஸ்ட்ரென்த்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தான் என்ன. வாங்க, இது ஒரு ஃபன் கேம் மூலியமா நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை நான் யூடியூப்லயும் பார்த்துட்டேன், இன்ஸ்டா ரீல்ஸ்லயும் பார்த்துட்டேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் சொல்றேன்னு சொன்னல, சொல்றியா கொஞ்சம்? அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு கேட்ட, இப்போ நான் உனக்கு சொல்றேன், கவனிச்சுக்கோ சரியா. எந்த ஒரு பொருளுமே வளையறத எதிர்க்கக்கூடிய தன்மைக்கு பேர் தான் ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்கேல் இருக்கு, இதை நான் ஹாரிசான்டலா வச்சிடுறேன், சென்டர்ல லோடு கொடுக்குறேன், இது ஈஸியா வளையுது. அதே நான் வெர்டிகலா வச்சு லோடு கொடுக்குறேன், இது வளையல. நியூட்ரல் ஆக்சஸ்ல இருந்து ஏரியா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போது வெர்டிகலாக வச்சு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, ஏரியா அதிகமாக இருக்குது, அதனால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், ஈஸியாக வளையாது. அதே ஹாரிசான்டலாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஏரியா கம்மியாக இருக்குது, அதனால் ஈஸியாக வளைஞ்சிருது. ஓகேவா? இப்போது ஒரு பிளைனான பேப்பர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, நியூட்ரல் பொசிஷன்லேருந்து ஏரியா கம்மியாக தான் ஸ்ப்ரெட்டாக இருக்குது, அதனால் ஈஸியாக வளைஞ்சிரும். இதே ஃபோல்டர் பேப்பர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, நியூட்ரல் பொசிஷன்ல இருந்து ஏரியா கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அதனால இது அவ்வளோ சீக்கிரம் வளைக்க முடியும். இந்த ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை வச்சு தான் லாரி, பஸ்ஸு, டிராக்டர் இது மாதிரி வண்டிகளுக்கு சேஸை வந்து டிசைன் செய்கிறாங்க. அதே சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, பில்டிங்கோட பீம்ஸு, பிரிட்ஜோட பீம்ஸு இதையும் இந்த ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை வச்சு தான் டிசைன் பண்ணுறாங்க. ஓகே சூப்பரா. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம